அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024க்கான ஒரு ஆனுவல் பிளானரு. இதுபடி தான் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இதில் ஒரு சில சேஞ்சஸ் கூட நடக்கலாம். ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால இதில் சேஞ்சஸ் கூட நமக்கு எடுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்ட் அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கால்ஃபரிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஜனவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 100% நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி பற்றி ஏற்கனவே நிறைய இது தெரியும். நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிற டேட் ஒன்று இருக்கும், ஆனால் கால்ஃபர் பண்ணுறது ஒரு டேட்டாக இருக்கும். அந்த டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஜூன் மந்த்து. அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த பிளானர் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு நடத்திடுவாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் நடக்காமல் இருக்காது. அதனால் அதெல்லாமே கண்டிப்பாக நடத்துருவாங்க. அதெல்லாமே பார்த்துக்குங்க. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்டு 2 போஸ்ட்டு தான். இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் கொடுத்துருக்காங்க 6 போஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் கார்டு சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு சில பாட்னி அண்ட் சுவாலஜி போஸ்ட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் வருவாங்க. 1264 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் வாட்சரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 65 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர்லாம் 45 என்னவோ தான் சம்திங் இருந்துச்சு. கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் 467 போஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 25 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் வாட்சரு 1264 போஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் இது ஹையர் போஸ்ட்டாக வரும் 118 போஸ்ட்டு. இங்கே மந்த்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. மே மந்த்து கால்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜாலஜி சபார்டினேட் சர்வீஸ் 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு 1294 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 5000 போஸ்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி 12 சொல்லியிருக்காங்க. இது கால்ஃபர் பண்ணது 22, ரிசல்ட்டு விட்டது 23. மெயின்ஸ் இதெல்லாமே மெயின் ரிசல்ட் வரப்போகுது 24 சரிங்களா. அதனால் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுடைய எய்ம் இதாக தான் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுங்க. லேட் ஆகும், கொஞ்சம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாகவே லேட் ஆகுது. அதனால் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் 23 போஸ்ட்டு. கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட்டு. ரிசர்ச் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜிக்கு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 14 போஸ்ட்டு. சிவில் ஜட்ஜு இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு அக்கௌண்ட்டு கம்பைன்டு லைப்ரரி இதுக்கெல்லாமே கால்ஃபர் பண்ணும்போது போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 47 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த டைம் டேபிள் படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது டென்டேட்டிவ் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது தான் நமக்கான இதெல்லாமே தெரியும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.